ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், எல்லோரும் எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கீங்களா? சாப்பிட்டீங்களா? இன்றைக்கி நம்ம வீடியோவில் என்னன்னு பார்க்கலாம் வாங்க. இன்றைக்கி என்னென்னா, காலையில் இட்லி வச்சு தக்காளி சட்னி வச்சுருந்தேன். காலைல சாப்பிட்டாச்சு. ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், எல்லோரும் எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கீங்களா? சாப்பிட்டீங்களா? இன்றைக்கி எங்கள் வீட்டில் என்ன லஞ்சுன்னு பார்க்கலாம் வாங்க. பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ், சுட சுட சாதம். என் ஹஸ்பண்ட் பசிக்குதுன்னு சொல்லி அவர் கொஞ்சம் வந்து வச்சுட்டு போய் சாப்பிட ஆரம்பிச்சிட்டாரு. சுட சுட சாதம், தட்டாம்பயிறு புளிக்குழம்பு. தட்டாம்பயிறு நான் வீடியோவில் காமிச்சேன்ல, எடுத்து வச்சுருக்கேன், இன்னும் போடலை. எங்கள் தோட்டத்துலேருந்து வந்த பயிர் ஃப்ரெண்ட்ஸ். தட்டாம்பயிறு, கத்திரிக்காய், முருங்கைக்காய், வெள்ளைப்பூடு எல்லாம் போட்டு வச்சுருக்கேன். சூப்பராக இருக்கும். புளிக்குழம்புனாலே எங்களுக்கு ரொம்ப பிடிக்கும். தட்டாம்பயிறு குழம்பு இன்னும் சூப்பராக இருக்கும். தட்டாம்பயிறு புளிக்குழம்பு. முட்டை வேகுது, அதுக்குள்ளே என் ஹஸ்பண்ட் சாப்பிட ஆரம்பிச்சிட்டாரு. நான் 2 நிமிஷத்தில் ரெடி ஆயிரும், கொடுத்துருவேன். முட்டை, காயெல்லாம் அறுத்து வச்சுருக்கேன் ஃப்ரெண்ட்ஸ். காய் சூப் வச்சு கொடுக்கணும்னு சொல்லிட்டு. காயெல்லாம் சாப்பிட மாட்றாங்க பசங்க, அதனால் சரி இப்படியாவது சூப் வச்சாவது கொடுத்துடலாம் அப்படின்னு சொல்லி காயெல்லாம் அறுத்து வச்சுருக்கேன். காய் சூப் வச்சு தரப்போகிறேன். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், எங்கள் வீட்டில் இன்றைக்கி இதுதான் லஞ்சு. உங்கள் வீட்டில் என்ன லஞ்சு சொல்லுங்கள். தட்டாம்பயிறு புளிக்குழம்பு வந்து எங்கள் ஊர்லேருந்து கொண்டு வந்தாங்க, எங்கள் தோட்டத்துலேருந்து. நல்லா சூப்பராக இருக்கும். என் பிள்ளைங்களுக்கு காய்கறிகள்லாம் பிடிக்காது, நல்லது எதுவுமே என் பிள்ளைங்களுக்கு பிடிக்காது. என் பிள்ளைங்க இந்த காலத்து பிள்ளைங்க எல்லாம் இந்த ஸ்நாக்ஸு, கடையில் ஜங்க் ஃபுட் ஐட்டம் தான் நிறையா சாப்பிட்றாங்க. வீட்டில் செய்கிறது எதையும் அவங்களுக்கு பிடிக்காது, சாப்பிடவும் மாட்டுறாங்க. எங்கள் மாமாவுக்கு இது தட்டாம்பயிறு பயிர் வகையில் எல்லா புளிக்குழம்புமே பிடிக்கும். அதான் தட்டாம்பயிறு புளிக்குழம்பு சும்மா நம்ம எப்பயும் வைக்கிற மாதிரி தான். கடுகு, சோம்பு, வெந்தயம் எல்லாம் போட்டு தாளிச்சிட்டு, கருவேப்பிலையெல்லாம் போட்டு தாளிச்சிட்டு, வெங்காயம் தக்காளி அரைச்சி ஊற்றி, நான் தேங்காய் ஊற்ற மாட்டேன். அதுக்கப்புறம் அதில் பொடியும் உப்பும், வெள்ளைப்பூடு போட்டிருக்கேன். வெள்ளைப்பூடு, வெங்காயம், கொஞ்சம் வெள்ளைப்பூடு நல்லது, கொலஸ்ட்ராலுக்குலாம் நல்லதுன்னு சொல்லிட்டு வெள்ளைப்பூடு எப்போவுமே புளிக்குழம்புனா அதில் வதக்கி போட்டுட்டு, முருங்கைக்காய், கத்திரிக்காய் இதெல்லாம் போட்டு வதக்கியாச்சு. வதக்கிட்டு பயிர் ஃபஸ்ட்டே வேக வச்சுருந்தேன், ஆனால் வேக்காடு பத்தலை, இன்னும் கொஞ்சம் வேக வேண்டியது இருந்துச்சு. அதனால் சரி இது எல்லாத்தையும் ஒன்றா போட்டு மிக்ஸ் பண்ணி பொடி உப்பெல்லாம் போட்டு திரும்ப வேக வச்சுட்டேன். நல்லா பயிர் வெந்ததுக்கு அப்புறமா அதை எடுத்து அதுக்கப்புறம் அதில் புளியை ஊற்றி புளிக்குழம்பு வச்சாச்சு. புளிக்குழம்பு முட்டை நல்லாயிருக்கும், சூப்பராக இருக்கும். சும்மாவே வெங்காயம் வெள்ளைப்பூடு வச்சுட்டு புளிக்குழம்பு வச்சுட்டு அதில் புளிக்குழம்பு வச்சுட்டு முட்டை வச்சு சாப்பிட்டு பாருங்களேன், நல்லாயிருக்கும். எல்லா புளிக்குழம்புமே முட்டை வேக வச்சு சாப்பிட்றது நல்லாயிருக்கும். ஆம்லேட்டாக நல்லாயிருக்கும். மோஸ்ட்லி நாங்கள் வேக வச்சுருவோம். எங்கள் மாமாவுக்கு எல்லாருக்குமே வயசாகிடுச்சு, அம்மா அப்பாக்கெலாம். அதனால் அவங்க எல்லாருக்குமே அவிச்சு கொடுக்குறது தான் நல்லது ஆம்லேட்டோட. அது வெள்ளைக்கருது மட்டும்தான் சாப்பிடணும், மஞ்சக்கருதை சாப்பிடக்கூடாது. அதனால் மோஸ்ட்லி செஞ்சோம் அப்படின்னா முட்டையை வேக வச்சு தான் நான் கொடுத்துருவேன். அதுக்கப்புறமா எங்கே பாருங்கள், புளியை கரைச்சி அதெல்லாம் கரைச்சி முடிச்சாச்சு. ஊர்லேருந்து எங்கள் மாமா பையன் வந்திருந்தான், ஒசூரில் இருக்காங்க. அவங்க இன்றைக்கி கல்யாணத்துக்கு திருச்சிக்கு வரேன், ஒசூர்லேருந்து திருச்சி கல்யாணத்துக்கு வரேன் அப்படின்னு சொல்லியிருந்தாங்க. சரி வருவாங்கன்னு வெயிட் பண்ணிகிட்டு இருந்தோம். வீட்டில் மாவெல்லாம் இட்லிக்கு போட்டோம் அன்றைக்கின்னா, சரி அதில் கொஞ்சம் உளுந்த வடை சுடலாம் அப்படின்னு சொல்லிட்டு அதுவும் கொஞ்சம் மாவெல்லாம் எடுத்து எல்லாம் ரெடி பண்ணி வச்சுருந்தோம். குட்டி பையனையும் கூப்பிட்டு வருவாங்கன்னு ஆசையாக இருந்தோம். பார்த்தா குட்டி பையன் 2 குட்டீஸ் அவனுக்கு. பெரியவன் வந்து கொஞ்சம் 4 வயசுன்னு நினைக்கிறேன், சின்னவனுக்கு இப்போ தான் 6 மாதம். அந்த மேரேஜுக்கு வந்ததுனால 2 பேரையும் தூக்கிட்டு வந்தால் 2 பேரையும் சமாளிக்க முடியாது அப்படின்னு சொல்லிட்டு பெரியவனை விட்டுட்டு சின்ன குட்டி பையனை மட்டும்தான் கூப்பிட்டு வந்தாங்க. இந்த பாருங்கள், அவள் நல்லா கல்யாணத்துக்கு போயிட்டு வந்ததுனால எல்லாமே ஜுவல்ஸ் எல்லாம் போட்டுக்கிறனால ஃபீட் பண்ண முடியல அப்படின்னு சொல்லிட்டு மோஸ்ட்லி குழந்தைக்கும் பால் பத்தலை, அதனால் அந்த சங்கில் கொடுப்பாங்களாம். இல்லாட்டினா இங்கே பாருங்கள், நம்ம மருந்து அந்த காலத்துலலாம் குடிப்போம் பாருங்கள், இதில் கொடுக்குறாங்க. ஏன்னா சங்கில் கொடுத்தா இவன் ஆடுறான் இடிச்சிரும் அப்படின்னு சொல்லிட்டு இந்த மருந்து கொடுக்குறதுல கொடுக்குறாங்க. என்னடா இது இப்படிலாம் செய்கிறாங்களேன்னு ஆச்சரியமாக இருந்துச்சு. ஏன்னா அவள் பயப்படுறா குழந்தைக்கு இடிச்சிரும்னு சொல்லிட்டு. அப்புறம் என்னையும் கொடுக்க சொன்னால் நானும் கொஞ்சம் கொடுத்தேன். இருந்தாலும் அவன் கொஞ்சம் இரும்ப ஆரம்பிச்சிட்டான். ஏன்னா பசியில் கொஞ்சம் அதிகமாக வேகமாக குடிச்சிட்டானா இரும்ப ஆரம்பிச்சிட்டான். அவன் கூட பேசணுமா, நம்ம பேசுனா ஊ ஊ ஊ அப்படின்றான் அழகாக. குழந்தை அவ்வளோ பேச ஆசைப்படுது. நம்ம பேசிக்கிட்டே இருக்கான். நம்ம பேசாமல் அங்கிட்டு பெரிய ஆளுங்க கூட பேசிட்டா அழுகுறான். அதுக்கப்புறம் திரும்ப அவன்கிட்ட பேசினா உங்கு அப்படின்லாம் சொல்கிறான் அழகாக. பேசுகிறதுக்கு அவ்வளோ விரும்புது குழந்த. வீட்டுக்குள்ளே அழுக ஆரம்பிச்சிருச்சு. சரின்னு வெளியே கூப்பிட்டு வந்தோடனே இந்த காற்றுக்கு அப்படியே நல்ல காற்று, வெளியே செம காற்று,
ட்ரெஸ் எல்லாம் அவுத்துட்டோம். மேரேஜுக்கு போயிட்டு வந்து பாவம் அந்த குழந்தைக்கு அது வேட்டி சட்டை. இங்கே பாருங்கள், என் பையன், என் தம்பிங்க எல்லாம் சேர்ந்து அதை தொட்டுக்கிட்டு அந்த குழந்தைய அதை விளாண்டுக்கிட்டு தூக்கணும்னு ஆசை. அப்புறம் எல்லாம் ஆசைக்கா கொடுங்கான்னு சொல்லிட்டு பத்திரமா தூக்குங்கடான்னு சொல்லி எல்லாம் ஆளாளுக்கு ஒரு ஃபோட்டோ எடுத்துக்கிட்டாங்க. எடுத்து உடனே இன்ஸ்டாவில் போட்டாங்க. இப்போ எல்லாம் என்னான்ற என் பசங்க ஃபோட்டோ எடுக்கிறாங்கன்னா உடனே இன்ஸ்டாவில் போடுறது. அது கையை பாரு, அது காலை பாரு, எவ்வளோ சாஃப்டாக இருக்கிறா குழந்த அப்படின்னு சொல்லிட்டு எல்லாருமே அந்த குட்டி கோயனையே சுற்றி ரவுண்டாக உட்காந்து அவங்க கூட பேசிட்டு எல்லோரும் ஜாலியாக விளாண்டோம். அம்மா எப்படியோ உளுந்த வடை அவங்களுக்கு மட்டும் போட்டு கொடுத்தாங்க. ஆனால் எனக்கெலாம் உளுந்த வடை கரெக்டாக ரவுண்டாக ஷேப்பாக வராது. அதனால் நான் சும்மா இப்படி போட்டு விட்டேன். போண்டா மாதிரி போட்டு சாப்பிடுங்கடா அப்படின்னு சொல்லி கொடுத்தாச்சு. அதையும் குட்டீஸ், எங்கள் அண்ணன் குட்டீஸ்லாம் சாப்பிட்டுச்சுங்க. நல்லா தான் இருக்குது, பரவாயில்லத்த அப்படின்னு சொல்லிட்டு நல்லா இருக்குன்னு சொல்லி சாப்பிட்டுட்டாங்க. அவங்களுக்காகவே ரொம்ப குட்டி குட்டியாக போட்டு கொடுத்தா விரும்பி சாப்பிடுவாங்க, அவங்களுக்கு அது பிடிக்கும். அதனாலேயே நான் குட்டி குட்டியாக போட்டு கொடுத்துட்டேன். அது பார்த்தோன்னே அவங்களுக்கு பிடிச்சிருச்சு. நல்லா இருக்குதா அப்படின்னு சொல்லிட்டு அவங்க பாட்டுக்கு சாப்பிட்டு ஜாலியாக விளாண்டுட்டு இருந்தாங்க குட்டி பையனை வச்சுக்கிட்டு. ஃப்ரெண்ட்ஸ், இந்த கடை பார்த்தீங்கன்னா சிக்கன் ஃப்ரைட் ரைஸு நல்லாயிருக்கும். இங்கே நான் ஒரு 15 வருஷமாக அங்கே தான் வாங்கி சாப்பிட்டுட்ருக்கோம். அப்போ வாங்க ஆரம்பித்தார் என் மாமா. இப்போ என் பையன், என் பிள்ளைங்க, பொண்ணு எல்லோரும் சாப்பிட ஆரம்பித்து எங்கள் வீட்டுக்கு வர கெஸ்ட்டு எல்லாருமே வீட்டுக்கு வந்தாங்கன்னா சிக்கன் ஃப்ரைட் ரைஸ் வாங்கிடுவாங்க, நல்லாயிருக்கும். இப்போ என் பையன் ஸ்கூலில் எல்லாம் பழக்கி விட்டு பசங்க எல்லாம் சேர்ந்து சிக்கன் ஃப்ரைட் ரைஸ் அந்த கடைக்கு தான் போய் வாங்கி சாப்பிட்றாங்க. நல்லா இருக்குது, அடிக்கடி வாங்கி சாப்பிடுவாங்க. நான் திட்டுவேன், டே அடிக்கடி சாப்பிடாதேடா அப்படின்னு, நல்லா இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு போயிடுவாங்க. எங்கள் மாமாவை தான் நான் திட்டுவேன், பாருங்கள் நீங்கள் சாப்பிட்டு பழகின பார்த்தான்னு பிள்ளைகளுக்கு வேறு பழக்கி விட்டீங்க, அவங்களும் இப்படி பழகி சாப்பிட்டுட்ருக்காங்க அப்படின்னு சொல்லிட்டு அவரை தான் நான் திட்டிகிட்டு இருப்பேன். இப்போ என் பையனோட ஸ்கூல்லலாம் பார்த்தீங்கன்னா ஃப்ரெண்ட்ஸுக்குள்ளே ஏதாவது பிறந்தநாள் அப்படின்னா இல்லை பசங்களுக்குள்ள கையில் காசு நிறையா இருந்துச்சுன்னா வாங்கடா போகலாம் அப்படின்னு சொல்லிட்டு எல்லாருமே ஷேர் பண்ணிக்குவாங்க. ஒரு நாள் ஒருத்தன் செலவு பண்ணுவான், இன்னொரு நாள் இன்னொருத்தன் செலவு பண்ணுவான். இந்த எல்லாருமே ஒன்றா ஷேர் பண்ணுவாங்க காசு. அவங்களோட சூழ்நிலையை பார்த்துட்டு செலவு பண்ணிவிட்டு எல்லாம் போய் ஒன்றா உட்காந்து சாப்பிட்டு வர்றாங்க. டே வேணாண்டான்னு சொல்லிகிட்டே தான் நானும் இருக்கேன். இந்த பசங்க கேட்காம அதுங்க இஷ்டத்துக்கு கடைக்கு போக வாங்கி சாப்பிட அப்படி தான் தெரியுறாங்க. ஜங்க் ஃபுட் சாப்பிட்றதுனா அவ்வளோ இஷ்டம் அவங்களுக்கு. காளான், பானிபூரி, அப்புறம் இந்த சிக்கன் ஃப்ரைட் ரைஸ், இது தான் அடிக்கடி ஏதோ மூட விட்டா வாங்கடா போகலாம் அப்படின்னு சொல்லி பிளானை போட்டு அதை தான் வாங்கி சாப்பிட்றானுங்க. இந்த நான் சொன்னேன்ல ஃப்ரெண்ட்ஸ், உளுந்த வடை அந்த ஷேப்பு எனக்கு போட தெரில. அதனால் நான் குட்டி குட்டியாக அதுங்களுக்கு பிடிச்ச மாதிரி குட்டியாக போட்டு கொடுத்தா விரும்பி சாப்பிடுங்க எங்கள் அண்ணன் பசங்க. அதனால் அதுங்களுக்கு பிடிச்ச மாதிரி குட்டி குட்டியாக போட்டு கொடுத்தேன். நல்லா முருகலாக நல்லா சாஃப்டாகவும் நல்லா இருந்துச்சு உள்ளேயும். அதனால் எங்கள் வீட்டில் காரா வடை செய்வோம் பாருங்கள், எனக்கு அது மாதிரி தான் தோணுச்சு. அத்தை காரா வடையாத்த அப்படின்னு கேட்டாங்க. இல்லடி உளுந்த வடை தான் அப்படின்னு. என்னத்த உளுந்த வடை இப்படி இருக்குது, எங்கள் வீட்டில் வேறு மாதிரி இருக்குமே அப்படின்னு எங்கள் அண்ணன் பொண்ணாங்க பக்கத்தில் இருக்கா பாருங்கள். அவள் கேட்டால், அத்தைக்கு வரலடி இது ஷேப்பு, அதனால் இப்படி போட்டேன்டி அப்படின்னு சொல்லிவிட்டு அவளுக்கு ஒரு வாய் கொடுத்தேன். லைட்டாக வேறு சுட்டுருச்சு. சூப்பராக சாப்பிட்டுட்டு சுட்டுருச்சு அப்படின்ட்டு நல்லா இருக்குது அப்படின்னு சொல்லி சொன்னான். சரி அதானே வேணும், பிள்ளைங்க சாப்பிட்ணும் விரும்பி, அதுதான் நமக்கு முக்கியம். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், வீடியோ பார்க்குறவங்க லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். பாய்.